ஐயனார் துணை சீரியல்ல நம்ம பாண்டியன் தனியா உட்காந்து நம்ம வானதிய பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப, அங்க நிலா வந்து, "என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? ஆமா, எதுக்காக நீங்க வானதிய பொண்ணு பார்க்க போகல?" அப்படின்னு கேட்கும் பொழுது, "இல்ல, அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இல்லையா? அதனால தான்" அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா நிலா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்லையே, கண்டிப்பா இது மட்டும் இருக்காது. வேற ஏதோ காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு நிலா கேட்க, நம்ம பாண்டியன் உண்மையான காரணத்த சொல்லவே மாட்டேங்கிறாப்புல. "இல்ல, இப்ப எதுக்கு அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் யோசிக்கணும். இன்னும் வாழ்க்கையிலயும் செட்டில் ஆகல. கல்யாணத்த பத்தி யோசிக்கவே இல்ல. டக்குன்னு கல்யாணம்னா எப்படி பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிச்சர்றாப்புல. அதுக்கப்புறம் நிலா சொல்றாங்க, "இந்த மாதிரி உங்க அண்ணனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, சந்தாவ பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போக போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோழனும், நம்ம நிலாவும் நேரா சந்தாவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு சந்தா மட்டும் தான் இருக்கிறாங்க. சந்தா வீட்டுக்குள்ள அழைச்சுக்கிட்டு போயிட்டு மசாலா டீலாம் போட்டு குடுத்துக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹனீஸ் பாய் வந்துடுறாப்புல. ஸோ சந்தாவோட அண்ணன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் விஷயத்த சொல்றாப்புல. இந்த மாதிரி சந்தாவுக்கும் எங்க அண்ணன பிடிக்கும். எங்க அண்ணனுக்கும் சந்தாவ பிடிக்கும். இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கும் எந்த அப்செக்ஷனும் இல்லன்னு எனக்கு தெரியும். சரி, அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக கல்யாணத்த தள்ளி போடணும்? அதனால தான் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிரலாமா? அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தோம். அப்படின்ன உடனே, நம்ம தலைவரே எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தாப்புல. அதெல்லாம் ஓகே. எப்ப வேணுமானாலும் கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி, உங்க அம்மா, அப்பாவ இங்க வர சொல்றீங்களா? இல்ல நாங்க போயிட்டு உங்க அம்மா, அப்பா கிட்ட பேசணுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நம்ம அனீஸு தயங்குறாப்புல. ஏன்னா சந்தாவ அவங்க மாமனுக்கு தான் கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சந்தாவுக்கு அவங்க மாமன சுத்தமாவே புடிக்காது. ஒரு 2, 3 நாள் சந்தா உங்க வீட்டுக்கு வந்து தங்குனுச்சு இல்லையா? அப்ப சந்தாவ தேடி இங்க வந்தாங்க. அதனால தான் நானே சந்தாவ கொண்டு வந்து உங்க வீட்ல விட்டுருந்தேன். அப்படின்னு அனீஸ் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்றாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலா லைட்டா தயங்குறாங்க. ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனை வரும். ஆனா அத சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அனீஸ் சொல்லும்போது, அவ்வளோதானே, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி குடுக்குறீங்கல்ல, அப்புறம் என்ன, இங்கேயே கல்யாணத்த முடிச்சுருவோம். கல்யாணத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு சோழனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் வானதிய பார்க்காம அப்படியே அங்கேயும் இங்கேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்றாப்புல. வானதி எடுத்து பேசும்பொழுது நம்ம பாண்டியனோட வாய்ஸ கேட்ட உடனே மறுபடியும் கட் பண்ணிடுது. இந்த பக்கம் என்னடான்னா, நம்ம பல்லவன் யார பத்தி எத பத்தியும் கவலைப்படாம, அண்ணங்கிட்ட மாடல் எக்ஸாம் இருக்குன்னு பொய் சொல்லி காச வாங்கிக்கிட்டு, இந்த கார்த்திகாவ கூட்டிக்கிட்டு, சாரி, இந்த காயத்ரிய கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாப்புல. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அங்க காஃபியே ரூ. 200 போட்டிருக்கு. இந்த ஹோட்டல்ல வந்து காச செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இவரோட இதுவும் இப்ப சரியில்ல. எங்க போய் இதெல்லாம் முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.